மதுரை மாநாட்டில் தளபதி அவர்கள் அறிவித்தது தான். இனி அடுத்து மக்களோடு நேரடி சந்திப்பு. அந்த சந்திப்பில் உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றுறது உறுதி. அதில் அந்த ட்ரெயினில் யாருடைய தண்டவாளத்தெல்லாம் ஏற்ற போகிறாரு, யாருடைய மண்டவாளத்தெல்லாம் ஏற்ற போகிறாரு அந்த தண்டவாளத்தில் பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் திமுக, பிஜேபி. இதில் கூட யாரெல்லாம் இணைகிறார்கள் அப்படின்றதான் இப்போ பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. தப்பாக படித்து அடி வாங்காத, படிக்க தெரிஞ்சால் ஒழுங்காக அப்படின்னு ஒரு காமெடி பார்த்துருக்கோம். அதே போல் பைபிளை ஒழுங்காக வாட்சிட்டு வந்து பேசுங்க, இந்த மாதிரி பைபிளை பற்றி தெரியாமல் ஏதாவது உருட்டாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்புகிறாங்க. இங்கே வந்தால் பாம்பு கடிச்சா கத்தாமல் இருந்தால் விஷயங்கிறாங்க. இன்றைக்கி அது தொடர்ந்து ஒருத்தர் இன்றைக்கி வழக்காகவே தொடர்ந்துருக்காரு. அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை ஒரு தலைவர் பேச இவர் பேச்சை கேட்டு எவனாவது பாம்பு கடிச்சு கம்பெனி ஒன்று செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அரசியல் தலைவர்கள் அந்த அந்த இடத்துக்கு வந்து அந்த நகர்த்திட்டாங்க. இப்போ வந்து அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வர்றாரு. எந்த சூழ்நிலையும் எனக்கு என் தம்பிக்கு சண்டை வராது. நான் என் தம்பியை திட்ட மாட்டேன். அவரோட ரூட் வந்து எனக்கு எதிராகவே இருந்தாலும் சரி நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னோட இலக்கு நான் திமுக அதிமுக வீழ்த்துறதான்னு சொல்லி பேசிய சீமான் அவர்கள் அவர் மட்டும் பேசினா பரவாயில்ல. அவர் கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் இப்போ பேச வச்சுக்கிட்டு முழுக்க விஜயை டார்கெட் பண்ணுறீங்க. பேருக்கு திமுக ஊருகா மாதிரி தொட்டுட்டு போகிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். தளபதி விஜயோட அந்த சுற்றுப்பயண வாகனம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தேர்தலுக்கு இவ்வளோ நாள் இருக்க முன்னாடி இந்த சுற்றுப்பயணத்தை ரெடி பண்ணி அதுக்கான வேலைகளை இறங்கிட்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்தை பெரிய விலாகாலாம் போட்டுட்டு இருக்காங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? மதுரை மாநாட்டில் தளபதி அவர்கள் அறிவித்தது தான். இனி அடுத்து மக்களோடு நேரடி சந்திப்பு. அந்த சந்திப்பில் உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது உறுதி. அதில் அந்த ட்ரெயினில் யாருடைய தண்டவாளத்தெல்லாம் ஏற்ற போகிறாரு, யாருடைய மண்டவாளத்தெல்லாம் ஏற்ற போகிறாரு அந்த தண்டவாளத்தில்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் திமுக, பிஜேபி. இதில் கூட யாரெல்லாம் இணைகிறார்கள் அப்படின்றதான் இப்போ பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் யாரை வேணாலும் அந்த ட்ரெயினில் ஏற்றுவேன், சீமானை ஏற்றவே மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். கேட்டீங்களா இல்லையா? ஏன்னா உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணலை, உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படலை, எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம், திமுக தான் எங்களுடைய கோர் எதிரின்னு சொல்லியாச்சுன்னும் பொழுது குறுக்க மறுக்க எப்போ பாரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எங்கே போனாலும் தளபதி விஜய் பற்றியே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன இருக்குது சொல்லுங்கள் நடராஜ், நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை சார், அவர் நம்ம கூட கூட்டணி வருவார்னு பார்த்தா இவர் தன்னிச்சையை போகிறாரு சார். அந்த ஒரு கோபம் இல்லை வருத்தமாக கூட இருக்கலாம். அவர் கூட யார் கூட்டணி போவா தமிழ்நாட்டில்? யாரும் போக மாட்டாங்க. தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அவரை நோக்கி நகர்ந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா 1,08,000 சொல்லுவாங்க. நான் இப்போ சமீபமாக பார்த்தேன், 1,08,600 சில்லற உருட்டுகளில் இது ஒரு உருட்டு அண்ணன் சீமான் பேசினதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு தளபதியோடைய வாகனம் ரெடியாகினதையே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகுதுன்னும் போது இப்போ ரொம்ப ஒரே ஒரு விஷயம் நடராஜ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீமான் போன்ற நபர்கள், பிற கட்சி நபர்கள், திமுக எல்லாருமே நீங்கள் மேடை போட்டு அங்கே வந்து தளபதியை பற்றி கத்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் நம்ம மேடை போகிறோம் எப்படி தளபதி மேடை போகிறேன்னு சொன்னாலே போதும், உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை தளபதி ஒரு நகர்வு நகர்த்தும் பொழுது இம்பேக்ட் எவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நேரடியாக இந்த முறை மக்களை சந்திக்கும் பொழுது திமுக செய்த அவலங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து எடுத்துரைக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். நேரடியாக வந்து தளபதியை வந்து 15 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் மதுரை மாநாட்டில் வந்து அந்த லாங்கிலேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கும் உங்கள் ஊருக்கு உங்கள் தெருவுக்குள்ளே தளபதி வரப்போறன்னும் பொழுது அந்த இம்பேக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் தாண்டி அவரை பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டம், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு திமுக என்னென்ன இடையூறு ஏற்படுத்த போகிறீங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் அந்த இடத்துல வச்சு ஒரு லேபிள் 5 நிமிஷத்தில் உடச்சி விட்டார்ல அங்கிள்னு ஒரு லேபிள், வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுது அங்கிள் அவர்களுடைய பற்றி இந்த ஆட்சியை பற்றி அவர் பகிரங்கமாக சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அதிர்வலை ஏற்படும். ஏன்னா கச்சத்தீவை குறித்து தளபதி விஜய் அவர்கள் பேசிய பிறகுதான் அந்த இலங்கையை சேர்ந்த அதிபருக்கு உடனே கச்சத்தீவுக்கு பயணம் பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி திமுக பேச்சு, அதிமுக பேச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதை குரல் கொடுக்கலான பிஜேபி, காங்கிரஸ் அதை வைத்து ஒரு அரசு செய்து கொண்டே இருந்தது. தம்பி, ஒரு அரசாங்கத்தை பார்த்து அஞ்சாத நபர் ஒரு தனிநபரை பார்த்து இன்றைக்கு ஒரு நாடு அஞ்சுகிறது, உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னா அதுவும் தளபதியோட இம்பேக்ட்.
நீங்கள் சினிமாக்காரன்னு சொன்னீங்களே, ஒரு சினிமாக்காரர் பேசக்கூடிய பேச்சை கேட்டு ஒரு நாட்டுடைய அதிபர் வந்து உடனடியாக ஒரு இடத்துக்கு ஓடுறாரு, உடனே அதுக்கு பதில் கொடுக்கறனும் போது see the impact ஆஃப் தளபதி எவ்வளோ ஹியூஜ் க்ரௌட் அவர்கிட்ட இருக்குது, எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் அழுத்தத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு கொடுக்க முடியும். அதன் மூலமாக கச்சத்தீவை வந்து நீ மீட்டு கொண்டு வரையோ அல்லது வந்து அதற்கான விலையை கொடுத்து கொண்டு வருகிறீர்களோ அதை நீங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்ளலாம்ன்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அது எங்களுடைய சொர்க்க பூமியை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற பேச வச்சுருக்காங்களே, இத்தனை வருஷம் நீங்கள் பாருங்களேன், கச்சத்தீவை தொடாமல் அரசியல் நகர்வே இங்கே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ இவ்வளோ நபர்கள் பேசும்பொழுது ஒரு பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. குறிப்பாக ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதுமா, பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? யார்? சீமான். இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா கேனடாவில் பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறாராம். அப்படிப்பட்ட நபர் பேசும்பொழுது யாருமே ஒன்றும் அதை பற்றி கன்சிடர் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல தளபதி சொல்லும் போது கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இதை குறித்து நீங்கள் சீமான் பேசுனது கேட்டீங்களா? சார் அதான் ஒரு கச்சத்தீவை மீட்க சீமான் ஒரு வழி இருந்தும் சொல்லியிருந்தார். மீனவர்களுக்கெல்லாம் அந்த கையெறி பாம்பு மாதிரி ஒன்று கொடுப்பதா சொல்லியிருக்காரு. சார் இது எப்படி சாத்தியப்படுத்த முடியுமா? நெய்தல் படை அமைப்பாராம். அதில் வந்து எந்த கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லையா, நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் போதும், கப்பல் ஓட்ட போட்டால் தெரியும். ஓகே, இது ஒன்று. நீ சோத்தை கையில் கொண்டு போகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட கையெறி குண்டை கொடுத்து விட்டுருவேன். சிங்களன் யார் என்று தெரியும், தமிழன் யார் என்று தெரியும், உன்னை தொட்டாக்கா கையெறி குண்டை போட்டு அவனை தூக்கிடுங்கிறாரு. கையெறி குண்டை முதல்ல யார் தயாரிப்பா? யார்கிட்ட இருக்கும்? தீவிரவாதிகள்கிட்ட தான். தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய கையெறி குண்டை வந்து நான் தயாரித்து உன் கையில் கொடுப்பேன், நீ போய் ஒரு பெரிய இனப்படுகொலையை ஏற்படுத்து, சிங்களன் மீது வீசுன்னு சொல்வது ஒரு சரியான அரசியல் நகர்வா? இல்லை. இது எவ்வளோ முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு மரங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அலப்பறை பண்ணியிருந்தார்ல, நீ மரங்களின் மாநாடுன்னு போயிருக்கீங்க, மரத்தின் நிழலில் நீ ஏன் உட்காரல? முதல் கேள்வி. எதுக்கு உனக்கு கேரவானு? இயற்கையை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு ஏசி போட்டு கேரவானு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல போன உடனே மறுபடியும் கிறுக்குத்தனமாக புலிகள் வந்து உள்ளே வந்ததால் வந்து அணில்களை காணவில்லை. இது எவ்வளோ வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புலிகளை உள்ளே வந்தனால அணில்களை காணவில்லை. அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு தளபதியை தொடுவதன் மூலமாக தான் ஃப்ரேமு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு உணவு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வருமானம் வருதான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அது அண்ணன் பதில் சொல்வார்? அந்த இடத்துல அவர் பேசின விஷயம் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குன்னா, ஏற்கனவே சர்ச்சில் போய் ஒரு அசிங்கப்பட்டார் பார்த்தீங்களா? தப்பாக படித்து அடி வாங்காத, படிக்க தெரிஞ்சால் ஒழுங்கு அப்படின்னு ஒரு காமெடியை பார்த்துருக்கோம். அதே போல் பைபிளை ஒழுங்காக வாட்சிட்டு வந்து பேசுங்க, இந்த மாதிரி பைபிளை பற்றி தெரியாமல் ஏதாவது உருட்டாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்புகிறாங்க. இங்கே வந்தால் பாம்பு கடிச்சா கத்தாமல் இருந்தால் விஷயம் ஏறாது. இன்றைக்கி அது தொடர்ந்து ஒருத்தர் இன்றைக்கி வழக்காகவே தொடர்ந்துருக்காரு. அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை ஒரு தலைவர்னு பேச, இவர் பேச்சை கேட்டு எவனாவது பாம்பு கடிச்சிட்டு கம்பெனி ஒன்று செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அரசியல் தலைவர்கள் அந்த இடத்துலேருந்து அண்ணன் நகர்த்திட்டாங்க. இப்போ வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வர்றாரு. நாம் தமிழ் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் மாறுதுனாக்கா, எந்த இடத்தில் இருந்த நபர் எந்த இடத்துக்கு செல்கிறார், எந்த இடத்தில் இருந்த நபர் தலைவராக இங்கே மாறுகிறார், எந்த நபர் வந்து இன்றைக்கி சினிமா விமர்சகராக மாறி வருகிறார்ன்றதை எல்லா அரசியல் புரிதலும் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய இம்பேக்டை, தாக்கத்தை இன்றைக்கு அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஏற்படுத்துவதற்கான நகர்வை நகர்த்தி கொண்டே போகிறாங்க. இப்போது நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் வந்து எவ்வளோ மக்கள் ஆர்கனைஸ் ஆகிறாங்க, எந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குது. இப்போ அதே போல் ஒவ்வொரு கட்சியும் முன்னெடுப்பு. இதில் யார் மக்கள் மனசை வெளில போகிறா, யார் கருத்தியல் ரீதியாக சொல்லி அவர்களை வந்து உள்ளே கொண்டு வர போகிறா, யார் வந்து அரசியல் மாற்றத்திற்கு தேவையான ஓட் பேங்கிங்கை கன்சால்டேட் பண்ண போகிறோம். இந்த காலம் இப்போ வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இப்போ அந்த சுற்றுப்பயணம் சொல்கிறது இருக்குல்ல சார், விஜய் வந்து திமுகவுக்கு மாற்றாதான் ஒரு அரசியல் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். திரும்பவும் எதுக்கு ஒரு கேரவன், ஒரு பஸ்ஸாக வந்து கொண்டு போகிறேன், ஏன் நடைப்பயணம் போகலாமே, ஏன் அதை வந்து விஜய் பண்ண மாட்டாரு, விஜய்க்கு வந்து அது பயமாக இருக்கா நடைப்பயணம் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளும் நம்ம பார்க்குறோம். தம்பி, நீங்கள் ஒய்பிரிவு பாதுகாப்பு, பவுன்சர்ஸ், தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு பேர் இருந்தும் மதுரை மாநாட்டில் உங்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள் மத்தியில் வந்து அவர்களை ஒன்றுமே செய்ய வேண்டாம், தடுத்து நிப்பாட்ட முடியலையே. தம்பி, ஒரு கயிறு போட்டு உங்களால் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணி பிடிச்சி நிப்பாட்டக்கூட முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி தளபதியோடைய இம்பேக்ட் இங்கே இருக்குது. ஏன்னா அவன் பேரன்பு கொண்டு நேசிக்கிறான், அவன் பக்கத்தில் வரணும்னு ஆசைப்படுவான், கை கொடுக்கணும், பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்படுவான் பொழுது, அப்போது இது வந்து சாத்தியப்படுமா? அவர் வீதிகளில் நடந்து வந்தால் சும்மாவே மரத்துலன்னு தவிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே வேணாலும் ஏறுறனும் பொழுது இப்போ இது சாத்தியப்படாது. அப்போ நம்ம என்ன கருத்தை எங்கே சொல்ல வரணுமோ அந்த கருத்து மக்கள் மத்தியில் எடுபடாமல் போகணும் அப்படின்னாக்கா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா?
திட்டமிட்டு தளபதி நடந்து வரும்பொழுது திமுகவோ பிஜேபியோ உள்ள ஆளை இறக்கி விடலாம், மேபி மே நாட் பி, விடுவாங்கன்னு கன்ஃபார்மாக நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி சில அசம்பாவித சம்பவங்களை ஏற்படுத்தி விட்டால் எந்த நோக்கத்தில் வராலும் சிதைவடை வைக்க முடியும். அப்போ இது அந்த கேரவனில் இருந்து நம்ம பேசும்பொழுது ஆப்வியஸ்லி இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கையில் அதிகாரம் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக எல்லா பாதுகாப்பையும் வச்சுக்கிட்டு யாரையும் உள்ளே வராமல் செஞ்சிட முடியுது. இவர் கையில் அதிகாரம் இல்லைன்னும் பொழுது அந்த அதிகாரத்தை இவர்களே வந்து ஈஸியாக வந்து மக்களை உள்ள தளபதி அணுகிற மாதிரியான ஒரு வேலையை ஆளுங்கட்சியை செய்து விட்டால் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ நோக்கம் சிதைவடைஞ்சிடும், திமுகவை அப்புறப்படுத்தல சிக்கல் ஏற்படும். இவர் போனதுனால இங்கே இப்படி ஒரு சிக்கல் உருவாச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன தம்பி, கோடு போட்ட சட்டை தான் ட்ரெண்டு. இந்த சட்டையை போட்டுட்டு யார் வந்து பேசினாலும் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஒருத்தனை தள்ளி விட்டாங்க, அதனால் வந்து இதாச்சு, நான் தான் அவன், நான் தான் அப்படி இல்லைன்னு சொல்லி எவ்வளோ போச்சு. கடைசியில் அவன் திமுககாரனை எக்ஸ்போஸ் ஆனாங்க. அப்போது எதெல்லாம் நாடகம் போடக்கூடிய திமுக இதில் எவ்வளோ பெரிய நாடகத்தை போடுன்றதான் பொழுது அதுக்கு இடம் கொடுக்க வேணாம். நம்ம போகிற ரூட்டில் இந்த பிரச்சனை இல்லாமல் திமுகவை அகற்றுவதற்கு என்ன வேலையோ அதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த கேரவன். இப்போ தமிழக அரசியலில் வந்து நிறைய இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விஜய் சாரோட இந்த சுற்றுப்பயணம் வந்து தமிழக அரசியலில் எந்த ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இலங்கை அதிபரை அலற வைக்குதுன்னா, உள்ளூருக்குள்ளே இங்கே வந்து திமுக மேலே ஏற்கனவே எவ்வளோ அதிருப்தி, அந்த அங்கிள்ன்ற பிராண்டு அதாவது அப்பான்ற பிராண்டு அங்கிள்னு ஆக்கி 5 நிமிஷத்தில் உடச்சதாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மோடியிலேருந்து இலங்கை வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் பொழுது, இவர் சுற்றுப்பயணம் போராடும் பொழுது அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் பொது வெளியில் ஒரு ஊடகத்தை சார்ந்த நபராக நீங்கள் சிந்தித்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஃபேன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. தம்பி, எல்லாருக்கும் அரசியல் புரிதல் ஏற்படுத்தி விட்டு தான் களத்துக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா 70 ஆண்டு காலமாக திமுக அரசியல் புரிதலை எல்லாருக்கும் ஏற்படுத்திடுச்சா? இல்லை. ஏற்படுத்திச்சுன்னா அதிமுக எதுக்கு? அதிமுக இருந்துச்சுன்னா அப்புறம் இதுக்கு மற்ற கட்சிகள்லாம் இதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே அரசியல் புரிதலாம் தேவையில்லை. அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் துண்டு விழுகாத ஒரு பிரச்சனை இருக்கணும். இப்போது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேனே, உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா இந்த மாதத்துக்கு? இல்லை, இன்னும் வரல. உங்களால் வந்து மாத கடைசியில் ஒரு 5000 ரூபா மிச்சம் முடிச்சு வைக்க முடிய சூழல் இருக்கா? நீங்கள் இன்னும் கல்யாணம் முடிக்காத நபர், குடும்பத்துக்கு காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து எந்த கெட்டப்பழக்கமும் இல்லை, இப்படி இருக்கும் பொழுது அப்போ குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள், தினக்கூலிகள், விவசாயிகள், அவங்களுடைய சூழலை யோசிச்சு பாருங்களேன். மாத கடைசியில் ஒரு 5000 ரூபாய் காசு கூட மாதம் முழுக்க உழைச்சி ஒன்றும் இல்லை. அப்போ வருஷம் முழுக்க உழைச்சி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருக்கு, பற்றாக்குறைக்கு ஊர் சுற்றி நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கிறோம் பொழுது இந்த அடிப்படை சூழலை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி தளபதியருடைய விஷயம் களத்தில் இறங்கும் பொழுது இதை இத்தனை ஆண்டு காலமாக சரி செய்யாத திமுகவை எங்கேருந்து அடிக்கணுமோ அதை அடிக்கும் பொழுது ரொம்ப பெரிய இம்பேக்ட். தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய முன்னெடுப்புன்றது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதில் இவர் என்ன முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போகிறாரு, இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கும் பொழுதுன்றதை ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடிவிங்க இருக்குல்ல, வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துறான். தம்பி, இன்றைக்கி யதார்த்தமான உண்மைனா ஒரு வார்டில் 1500 ஓட்டு 2000 ஓட்டு இருக்குனாக்கா அதில் 500 ஓட்டு டிவிகே பசங்க இருக்கிறாங்க. ஓகே, அந்த டிவிகே பசங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது விஜயோட ரசிகருக்கு தாண்டி இப்போ அஜித்தோடைய ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் திமுக அதிருப்தியாளர்கள், அப்புறம் புது ஓட்டர்ஸு, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த 500 பேர் இருக்கான் பாருங்க. இந்த 500 பேர் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறான், அந்த ஃபேமிலியை. அந்த அப்போ ஹியூஜ் நம்பரை வரும்பொழுது இதைத்தான் திமுகவும் அதிமுகவும் பயப்படுது. நம்ம ஏதோ கொஞ்சம் பசங்க இருக்காங்க, நம்ம 500 பசங்க தானே, 2000 ஓட்டுனா மிச்சம் 1500 இருக்குது, நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி இல்லை. அந்த 1500 உடைக்கிற வெளியே இவனையும் பார்க்குறான் உட்காந்துடும் பொழுது. இப்போ தளபதி சொன்ன வார்த்தை தான், நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிற, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னா பார்த்தீங்கன்னா, அப்போது ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவன் ஒரு வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் ஒரிஜினல் பூத் ஏஜென்ட். பூத்தில் உட்காரத்துக்கு வேறு ஆள்லாம் தேவையில்லை, இவன் செய்கிறான் பாருங்கள் வேலை. இது டோட்டலாக வந்து இங்கே எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆக்கிடணும் பொழுது அந்த இடத்துல தளபதி போகிற போக்கில் எந்தெந்த விஷயத்தை மையப்படுத்தி அடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம், மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். சார், இது ஒவ்வொரு மாவட்டமாக நடக்குதா இல்லை மொத்தமாக ஏதாவது ஒரு இந்த மாநாடு போட்ட மாதிரி 4 மண்டலங்களாக நடக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, இது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கனெக்ட் பண்ணி தான் ரூட் மேப்பு. இப்போ ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு போனாங்க, அதுபோல் வந்து அந்த ரூட் மேப்பு இப்போ அப்படி தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூட் மேப்பை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்குறது, எந்தெந்த மாவட்டம் எங்கெங்கே போகிறாங்க, எத்தனை ஏரியா கவர் பண்ணுறாங்க. ஏன்னா 234 சட்டமன்ற தொகுதியும் கவர் பண்ணி ஆகணும். கவர் பண்ணால் தான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவர் ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகாமல் போனால் அது பெரிய அதிருப்தியில் போய் முடியும். அப்போது எங்கள் ஊருக்கு வரணும்னு தான் எதிர்பார்ப்பான். எல்லா ஊர்லேயும் தளபதி ரசிகர் இருக்கிறதுனால. ஸோ பிற கட்சியை விட சேலஞ்ச் அதிகமாக யாருக்குன்னா விஜய் சாருக்கு தான். அவருக்கு தான் பெரிய சேலஞ்ச். ஏன்னா 234 தொகுதியை அவர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ வராட்டி அதில் கோச்சிட்டு ஓட்டு போடாமல் கோச்சிட்டு போகிறோம் பாதி பேர் இருப்பான்.
எங்களை மட்டும் ஏன் வரலேட்டு. அப்புறம் அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போலன்னு வச்சுங்களேன், இது எங்கள் சமூகம் வாழ்கிற பகுதின்னு ஒதுக்குறீங்களான்னு வேற ஆரம்பிச்சு விட்ருவானுங்க. இது எல்லா சிக்கலையும் வந்து வராமல் அழகாக அதை டிசைன் பண்ணி ரூட் மேப்பை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக எல்லா தொகுதியும் அவர் கவர் பண்ணுவார், எல்லா ஓட்டையும் கவர் பண்ணக்கூடிய வேலையை செய்வார். ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறீங்க 2026 தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். திமுகவா, அதிமுகவா, அல்லது விஜய் கட்சி அவர்களா, யார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முனைப்பை காட்ட போகிறோன்றது தான் களத்தில் இருக்கும். இல்லை சார், அந்த சுற்றுப்பயணம்லாம் போகும்போது விஜய்க்கு மக்கள் அதில் வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும். இப்போ இதன் காரணமாக தான் சீமான் வந்து தொடர்ந்து விஜய் மீது இந்த விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து திமுகவிடம் 100 கோடிகள் வந்து கையூட்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் அவர் எதுக்காகனா விஜய்க்கு எதிராக பேசுறதுக்காக மட்டும் இந்த 100 கோடி வாங்கியிருக்கா சொல்றாங்க. இது உண்மையா இருக்குமா? முதல்ல அவர் பணம் வாங்கியிருக்காரா வாங்கலன்னு தெரியல, பட் ஆனால் திரள்நிதி வாங்குவார்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், எல்லாத்தையும் வெளிப்படையாக காசு கேட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னா வாங்காமல் மறுதளிச்சுட்டு அவர் பாட்டு நின்றுப்பாரா அப்படின்றது மக்கள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், அப்படி மறுத்திருந்தால் நீங்கள் ஏன் விஜயை திடீர்னு எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எந்த சூழ்நிலையும் எனக்கும் என் தம்பிக்கு சண்டை வராது. நான் என் தம்பியை திட்ட மாட்டேன். அவரோட ரூட் வந்து எனக்கு எதிராகவே இருந்தாலும் சரி, நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னோட இலக்கு நான் திமுக அதிமுக வீழ்த்துறதான்னு சொல்லி பேசிய சீமான் அவர்கள், அவர் மட்டும் பேசினா பரவாயில்ல, அவர் கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் இப்போ பேச வச்சுக்கிட்டு முழுக்க விஜயை டார்கெட் பண்ணுறீங்க. பேருக்கு திமுக ஊருகா மாதிரி தொட்டுட்டு போகிறீங்க. அப்போது இது எதை சார்ந்து போகுது உங்களுக்கு? அப்போது ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு அந்த கட்சியிலிருந்து விலகி வந்த பல நபர்களே குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மக்கள் புரிஞ்சுக்கணும், தலைவன் யார், தலைவன் போல் காட்சியை அளித்து கொண்டு அதன் மூலமாக திரள் நிதியோ அல்லது கட்சி நிதியோ தனிப்பட்ட நிதியோ பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபராக யாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது ஆடை பற்றி பேசுகிற, மாடை பற்றி பேசுகிற, படுத்து தண்ணிக்கு ஒரு மாநாடு போட போகிறான். ஓகே, தெரியுமா உங்களுக்கு? தண்ணிக்கிட்ட எப்படி சொல்லுங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தண்ணிக்கும் உயிர் இருக்குல்ல, அந்த மீன் வேறு, தண்ணிலையும் நுண்ணுயிர்கள் வாழுதுல, உயிர் இருக்குல்ல. நான் தண்ணிகிட்ட உட்காந்து பேசுவேன், தண்ணி இப்போ மரத்துட்டு போய் உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். தண்ணிகிட்ட போய் என்ன கேட்பேன்? தண்ணி போட்டு பேசுவார் பிடிக்குது. அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆப்வியஸ்லி வந்து இந்த முறை மரங்கள் மாநாடு நடந்த பொழுது எத்தனை முறை எழுதி வச்சதை பார்த்து படித்தா நீங்கள் பார்த்தீங்களா? எங்கள் அண்ணனை மாதிரி வந்து தொடர்ச்சியாக பேச முடியாதுன்னு அவங்க உருட்டினாங்கல்ல, இப்படி குனிஞ்சு எழுதுறதை பார்த்து சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ தண்ணி மாநாடு என்ன பேசுவார்? குளங்களை காணவில்லை, ஏரிகளை காணவில்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கே போயிருக்கீங்க? தண்ணி நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய தண்ணி போய் சாக்கடையில் போய் கலந்துட்டீங்களா? தண்ணி பார்க்குறவங்க என்ன சார் சொல்லுவாங்க? பார்க்குறவன் என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்லுங்கள். தண்ணிகிட்ட பேசுகிற அளவுக்கு அண்ணன் போயிட்டாருன்னா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை தண்ணியில் வாழ்கிற மீன்கிட்ட போய் பேசுவாரா? மீனே உனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா? நண்டே உனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா? அதனால் நீ சாகுறியா வாழ்றியா? இதெல்லாம் பேசுவாரா? இப்போது அடுத்து வந்து நம்ம வாழ்கிறதுக்கு அடுத்து என்ன தம்பி? பஞ்சபூதங்கள் அடுத்து நெருப்பு ஒன்று இருக்குல்ல, நெருப்புக்கு மாநாடு போடுவாரான்னு என்ன தம்பி? நெருப்புக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அது எரியும் இல்லை சார். ஏற்கனவே வயிறு எரிஞ்சிட்டு தானே இருக்கு அவருக்கு, விஜய் வந்துட்டாருன்னு. அந்த மாநாடு டெய்லி அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால் தனிப்பட்ட மாநாடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி மாநாடை உண்மையிலுமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. இது வரைக்கும் போட்ட மாநாடெலாம் ஓகே, தண்ணிக்கு மாநாடு போட்டு என்ன முன்னெடுப்பு எடுக்கிறீங்க? ஆனால் அட்லாஸ்ட் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள். தெரியல சார், அது எப்படி என்ன பேச நம்ம அதை இதுதான் பிரச்சனை. கடைசி அண்ணன் என்ன சொல்ல வரான்னு யாருக்குமே தெரியாமல் ஒரு ட்ரோலாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனை என்ன? கடைசி அண்ணன் சீமான் வந்து என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை தான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவருக்குமே ஒரு புரிதல் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது. என்ன தெளிவு? நம்ம வந்து விஜய் மட்டும்தான் எதிர்க்கணும். இன்னைக்கு நம்ம களத்தில் நிற்கிறது அதுக்காகத்தான், அதுக்கான அரசியலை தான் நம்ம எடுத்துருக்கிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம பொழுது. இப்போ நாம் தமிழரை பின்பற்றக்கூடிய தம்பிகள் அண்ணனை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி விடுங்க. 2 பாம்பு தூக்கி கடிக்க விட்டு கத்தாமல் தான் விஷம் ஏறுதா குறையுதான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அப்புறம் மரத்து கூட அவர் பேசணுமே, நீ கொஞ்சம் பேசி பாருங்கள் அது என்ன செய்யுதுன்ட்டு. அப்புறம் 3வது தண்ணிக்கு மாநாடு என்ன செய்ய போகிறாரு, எந்த தண்ணியை வச்சு மாநாடு போட போகிறீங்க? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க வீட்டில் வயக்காட்டில் வந்து வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னாக்கா குவார்ட்டரும் பிரியாணி கொடுத்தா தான் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலாம் ஏற்பட்டுருக்கெல்லாம் பேசியிருக்காங்க பொழுது அண்ணன் அடுத்து எந்த தண்ணிக்காக போராட போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி.